Hello everyone, welcome to Mom's Secret. Hope you guys are doing good. இன்னைக்கு டே இன் மை லைஃப் வீடியோவில் என்னோட பிஸி மார்னிங் ரொட்டீன் தான் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ எடிட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ்க்காவது வீடியோ கொடுக்கணும்னு நான் நினச்சேன். பட் ஆனால் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் இது மட்டும் பண்ணுறனால அது மட்டுமே நான் காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ 5 மினிட்ஸ்க்கு மேலே உங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால தான் வந்து இந்த வீடியோ ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் லாங்காக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய மார்னிங் பார்த்திங்கன்னா 5:30க்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ தான் வந்துட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லன்ச் எல்லாமே பேக் பண்ணுறதா இருக்கும். பட் ஆனால் ரொம்ப பொறுமையாக தான் பண்ணுவேன். இன்றைக்கி என்னமோ நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால வீடியோவில் பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப இங்கேயும் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி லன்ச் பாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் சிக்கன் ரேப் தான் பண்ணுறேன். ஸோ எனக்குமே நான் தான் பேக் பண்ணிவிட்டு போகிறேன். இன்றைக்கி எனக்கு ஸ்கூலில் வந்து ட்ரைனிங் இருக்கிறனால நான் வந்து 9 o'clock தான் கிளம்ப போகிறேன். ஸோ அதனால தான் ஓகே நிறைய டைம் இருக்குது, நம்ம வீடியோ ஷூட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக நான் மஷ்ரூம் மேக் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே எங்கள் அக்கா கேட்பாங்க, மஷ்ரூம் மேக்கா எப்படி பத்தும் அப்படி கேட்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் மட்டும் போட மாட்டேன், நிறைய வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து வீக்கெண்ட்னால வெஜிடபிள்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ வெறும் மஷ்ரூம் மட்டும் போட்டு நான் எக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் அவகேடோ டோஸ்ட்டும் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணியிருக்கேன். இந்த மார்னிங் வீடியோக்கு ஐடியா கொடுத்ததே வந்து ஜாரா தான். நீங்கள் பண்ணுற ரெசிபீஸை அப்படியே வந்து கேப்சர் பண்ணுங்க மம்மி, இன்றைக்கி வ்ளாகாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. எக்கில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிட்டு நல்லா விஸ்க் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணும் போது எக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ அதுதான் வந்து ஜாரா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்ரி வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் சார்ட் மாதிரி போட்டுருவேன். ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கூலுக்கு நான் என்ன லன்ச் பேக் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் ஃபுட் சார்ட் பண்ணிடுவேன். ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் பார்க்கும்போதே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். என்னை பற்றி சில விஷயங்கள் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நான் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், 2019. அப்போ வந்து ரெசிபீஸ் வீடியோ, அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கழிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து விலாக்ஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ அந்த விலாக்லாம் பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து லேர்ன் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் எடிட்டிங்லலாம். ஸோ செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போது கோவிட் டைமாக இருந்தனால பேரண்ட்ஸ்னால் ட்ராவல் பண்ண முடியலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே பார்த்துக்கிற சிச்சுவேஷன் இருக்கிறனால நான் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழித்து ரெஸ்யூம் பண்ணேன். பட் அந்த அளவுக்கு வியூவர்ஸ் கூட என்னால் கனெக்ட் பண்ண முடியலை. 2025 ஈத்க்கு வந்து நாங்கள் இந்தியா வந்திருந்தோம். அப்போ நிறையா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன். அதெல்லாமே வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி போட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் திரும்பியும் வந்து நான் யூடியூப்பில் வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். இங்கே சம்மர் டைமும் ஸ்டார்ட் பண்ணனால ஸோ நான் என்னென்ன ரெசிபீஸ்லாம் வந்து பண்ணுறேனோ அது எல்லாமே ஒரு ஷார்ட் வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி தான் வந்து நான் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணது. என்னோடய சேனல் எதை பற்றின்றது உங்களால் கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிட்டேன் அண்ட் ஸ்கூல் லன்ச்சுக்கும் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கு நான் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோல், குக்கும்பர், அதுக்கப்புறம் ப்ளூபெர்ரி அண்ட் நடுவில் வந்து ஸ்நாக்ஸ் டைம் இருக்கும், அதுக்காக ஸ்ட்ராபெரி அண்ட் ப்ளூபெர்ரி மிக்சட் ஃப்ரூட் ப்ரௌல் மாதிரி நான் பேக் பண்ணியிருக்கேன். ஜாராவோட ஸ்கூல் பஸ்ஸும் வந்தாச்சு. ஸோ ஜாரா கிளம்பிட்டாங்க. நான் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு நானும் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த vlog ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி போகிற வழியில் பார்த்திங்கன்னா நான் டபுள் ரெயின்போ பார்த்தேன். அந்த வீடியோவை நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you on next video. Take care. Bye.